ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம ஹாப்பி நியூ இயர் 1ஆம் தேதி நேற்று எந்த வீடியோவும் போடல. ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூ போட்டேன். ஆக்சுவலாக நேற்று நான் இன்ஃபினிட்டி வார் மூவி ஏன் எனக்கு ஒரு கூட்டாச்சுன்னு சொல்லி நான் தான் பார்த்தேன். ஆனால் இன்ஃபினிட்டி வார் வர்சஸ் என்கேம்ங்கிற மாதிரி கண்டென்ட் போயிடும். சரி, இன்ஃபினிட்டி வார் வர்சஸ் என்கேம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிருக்காங்க. சரி ஆப்வியஸ்லி இன்ஃபினிட்டி வார் என்கேம் அந்த கண்டென்ட் நம்மளால போட முடியாதுங்கிறதுனால நம்ம இன்ஃபினிட்டி வார் மூவியில் அப்பியர் ஆன ஒரு 5 பெஸ்ட்டான சீக்வன்ஸு தான் நம்ம எடுத்து நம்ம டாப் 5 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேப்டன் அமெரிக்காவோட என்ட்ரி சீன் ஃப்ரம் த இன்ஃபினிட்டி வார். தக்காளி வெடிங்க. இந்த சீக்வன்ஸில் அந்த அவெஞ்சர்ஸ் மியூசிக் போடும்போது அப்படியே கூஸ் பம்பாக இருக்கும், வேறு மாதிரி இருக்குங்க. 4th பிளேஸ் நானோடெக் சூட் கவர். அதாவது நானோடெக் சூட்டை ஃபஸ்ட் டைம் மட்டும் சார் போடுவார் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸை பார்த்து ஒரு அயன்மேன் ஃபேனாக தக்காளி வெறி. இந்த படமே வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் இதை விட பெஸ்ட்டான சீக்வன்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. இன்னும் 3 சீக்வன்ஸ் இருக்குது. ரொம்பவே ஃபில்டர் பண்ணி தான் இந்த சீக்வன்ஸாக இருக்கும். அதுபோல தான் நம்ம 3ல இருக்கிறது நம்ம டைட்டன் ஃபீட். அதாவது தேனோஸ் கூட நம்ம அயன்மேன் சண்டை போடுற அந்த ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸு. ஆக்சுவலாக இதை நம்ம 1 போகலான்னு பார்த்தேன். பட் இதை விட பெஸ்ட்டான இந்த 2 சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் அது. நம்பர் 2ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 14 மில்லியன் ஆல்கெமிஸ்ட். இன்ஃபினிட்டி வார் பாடத்தை பார்த்து யாராலையும் இந்த சீக்வன்ஸை மறக்கவே முடியாது. அண்ட் அந்த டைம் ஸ்டோனை கொடுத்த ஷோட்டையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வேற மாதிரிங்க இந்த சீக்வன்ஸு பர்ஃபெக்ட் எலக்ட்ரிஃபைங்கான ஒரு மூமெண்ட். ஹானரபிள் மென்ஷன். ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன் தக்காளி வெறி. நம்ம செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தான் தானோஸோட என்ட்ரி சீக்வன்ஸ். லோக்கியை கொண்டே ஹல்க் அடிச்சு போட்டு தோரோ ஆயமொழின்னு சொல்லி ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்குது. அதனால இந்த மொத்த சீக்வன்ஸையுமே தூக்கி ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் மொத்தம் 2 சீக்வன்ஸ் இருக்குது. முதல் சீக்வன்ஸ் நம்ம தூரோட வக்காண்டா என்ட்ரி தான், அண்ட் ஸ்டார்ம் பிரேக்கர் மேக்கிங். இதெல்லாம் வேற மாதிரியான சீனுங்க. அந்த படத்தையே ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்கில் செம்ம சந்தோஷப்படுத்திடுச்சு டூர் ஃபேன்ஸுன்றது வேற எந்த மார்வல் ஃபேனாக இருந்தாலும் இந்த சீக்வன்ஸை அவனால் ஹேட் பண்ணவே முடியாது. இந்த சீக்வன்ஸில் தூர் அவனுக்கான ஒரு ஐடென்டிட்டி, அவனுக்கான ஒரு வெப்பனை செஞ்சுட்டு குரூட் அண்ட் ராக்கெட்டோட நிற்பான். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்கில் அந்த தானோஸ் எங்கே இருக்கான வெறித்தனமான ஒரு டைலாக் இங்கிலீஷில் வேற தானோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேற ஒரு ஸ்டார்ம் பிரேக்கரை எடுத்து போடுற மாதிரி செம்மையான ஒரு ஷாட் அமைச்சிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட். அது தாண்டி இந்த லிஸ்ட்டில் இன்னும் அன்எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸுமே இருக்குது. தானோஸோட ஸ்னாப். முதல் டைம் மார்வலில் ஒரு வில்லன் வெளிப்படையாக ஜெயிச்சுட்டான். அடுத்து என்னடா பண்ண போகிறாங்க அவெஞ்சர்ஸுங்கிற ஒரு பெரிய ஹைப்பு கேப்டன் மார்வல் படத்தை இருக்கிறதுலே மொக்க படமான கேப்டன் மார்வல் படத்தை 1 மில்லியன் அடிக்க வச்சுது. என்கேம் ஒரே வாரத்தில் 1 பில்லியன் அடிச்சிச்சு. 2 பில்லியன் மார்க்கை ரீச் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு என்கேமுக்கு ஒரு வேற லெவல் ஹைப்பை கொடுத்தது தான் இந்த தானோஸோட ஸ்னாப்பு. ஸோ இந்த இதுதான் என் சிஸ்டர்ஸ் வந்தாங்கல. நீங்கள் இந்த சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணி உங்களோட பர்சனல் ஃபேவரட் சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி எங்கேயுமே நிறைய எலக்ட்ரிஃபைங்கான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.